ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக நான் இந்த சீசன் குறைச்சதுலேருந்து சிஎஸ் ரேங்க்கு பிஆர் ரேங்கில் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் அடிக்க முடியல. எலைட் மாஸ்டர் 5 வரைக்கும் தான் போக முடியுது. அதுக்கு மேலே என்னால் ஏற்ற முடியல. சரி, நம்ம இது விளையாடியே நம்ம போர் அடிக்குது. சரி, நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு லோன் உல்ஃபில் போய் நம்ம ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லோன் உல்ஃப் மேட்சை ஸ்டார்ட் பண்ண உடனே கேமுக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம தான் கன் எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்ம கன் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆஃப்லைன் பேங்க் பண்ணுறது வேஸ்ட்டு. நான் கன் எடுக்காமல் அப்படியே விட்டு சரி அமௌண்ட் போட்டுருக்கலாம், நான் அப்படியே விட்டேன். அதே மாதிரி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் கன்று வந்துச்சு. அந்த பாட்டுங்க எடுக்கிற மாதிரி தான் வந்தது. வின்சிஸ்டரும் M10 தான் வந்தது. நான் அப்படியே இங்கேருந்து வெயிட் பண்ண போகிறேன். அவன் என்ன தான் பண்ண போகிறான், நம்மளை அடிக்க போகிறானா இல்லை உட்காந்து எழுந்துக்க போகிறானா நினைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் வச்சிட்டான். சரி, நம்ம ஒரு ரவுண்ட் அவன் ஜெயிச்சிட்டான். சரி, செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை அச்சிடலாம் சொல்லிட்டு நான் செகண்ட் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, நானும் அப்படியே திருப்பி அதே மாதிரி நின்ட்டேன். ஏன்னா வரப்போகிறான். நம்ம இப்போ அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா கூட நம்ம எகிரும் போது அவனுக்கு தெரிஞ்சிடும்ல. ஆனால் நான் எகிராமல் அப்படியே இன்னும் வெயிட் பண்ணே இருக்கேன். அவனும் வருவான்னு பார்த்துனே இருக்கிறேன். நான் கொஞ்ச நேரமாக அவனை ஆளாக்கணும். என்னடா நம்ம ஆஃப்லைன் பேங்க் பண்ணுறது சொல்லிட்டு அவன் உண்மையிலே ஆஃப்லைன் போயிட்டானா நினச்சி நானும் சுற்றி பார்க்குறேன். இல்லை சொல்கிறாங்க அட்டா. சரி, இப்போ வருவான் போல், நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இன்னும் வரல. என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. அப்பமா திருப்பி சுடுறாங்களா ஆளாக்கணும். என்னடா ஒன்றும் சுட்டுருந்தாக்கிறேன், நம்மக்கிட்டே வர மாட்டான்னு சொல்லிட்டு நான் சுற்றி பார்க்குறேன். எங்கேயுமே ஆளே காணும். என்னடா வர மாட்டான். சரி, நம்ம வரணுன்றதுக்கோசம் பார்க்குறானான்னு தெரியலையே. நான் இப்போ நம்ம நவுந்துட்டோன்னா ஆஃப்லைன் பேங்க்கே வேஸ்ட்டு. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா நவுறாமல் அப்படியே இருக்கேன். எங்கன்னா வருவானா பார்க்குறேன். இன்னும் வரவே அவன். சரி, நான் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படிலாம் பார்த்தா அப்போ தான் அங்கே வந்துனுறான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆஃப்லைனு பார்த்தீங்கன்னா ஓடுறானா ஒரே இடத்துல. அவனுக்கும் ஆஃப்லைன் ஆகிடுச்சு. அவன் சரி இப்போ வேஸ்ட்டாக போயிடும் போலே நினைக்கிறதுக்குள்ளே அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொடுத்தான் எகிரி. அப்பயும் திருப்பி ஆஃப்லைன் தான் காமிச்சிது. அப்புறமா தான் கொண்டா நின்னாப்பா பின்னாடி போயிட்டான். அப்பா போய் தூரமாக நின்னான். அப்பமா எகிரி வந்துட்டான். இப்படியோ வந்துட்டான். அவங்கள நெட்டு கச்சிச்சு போல். அதான் பார்த்தீங்கன்னா நம்மளை சுட பார்க்குறான். அதே மாதிரி நம்மளை சுட்டு பார்த்தீங்கன்னா வச்சிட்டான். நான் அது இன்னும் சாவடிக்காமக்கிறா, நீ சுட்டு வச்சிட்டியோன்னு நினச்சேன்டா. சரி, அதுதான் வச்சிட்டான். என்ன இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் கண்டு எடுக்கிற மாதிரி நிலமை வந்ததுனால அவன் தாம்சனும் UMP தான். இவனும் பாட்டு மாதிரி தான் எடுத்துனுக்கிறான். பாட்டு ஆகிட்டானோ ஆஃப்லைன் போயிட்டானோ நினச்சின்னு நானும் நின்று நினைக்கிறேன். சரி, அவன் வருவான். ஏன்னா போன ரவுண்டு அதே மாதிரி தான் ஆச்சு. அதே மாதிரி வந்தான், என்னை அடிச்சான். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு என்னை அடிச்சிட்டான். இந்த ரவுண்டு அடிச்சிட்டானா இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டும் பண்ணுவான் பாருங்களா. அதே மாதிரி என்னை அடிச்சிட்டு போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டான். இன்னும் பாட்டை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டு விற்ற காமிச்சுனுங்கிறான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டான் எதிரி. அவனும் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா கூட போதும், அவன் மேட்ச்சை ஜெயிச்சிருவான். நம்ம ஒன்று 5 ரவுண்டு ஜெயிக்கணும். நம்ம அந்த 5 ரவுண்டு ஜெயிக்கிறோமா இல்லைன்னு பாருங்கள். அது ஜெயிக்கிறதுக்கோசம் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பேல் எடுத்தேன். சரி, நம்ம ஓரளவுக்கு டபுள் பேல் மேனேஜ் பண்ணிடலாம், நம்ம அழுத்தி கூட பிடிச்சிடலாம் கிட்ட வந்தானா சொல்லிட்டு நானும் டபுள் பேல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பேல் எடுத்துன்னு போகிறேன். அவன் பார்த்தா ஆளே காணும். என்னன்னு பார்த்தா அவனுக்கு ஆஃப்லைனு. அவன் பார்த்தீங்கன்னா நின்று இருந்தான். அதுக்கப்புறம் உட்காந்து ஏந்து அவனை பார்த்துன்னே இருக்கிறேன். நான் என்ன அப்பா குத்துனேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் தான் அப்பா பார்த்தீங்கன்னா லெஃப்டில் எடுத்து ஓட்டான். நானும் அவன் பின்னாடியே ஓடுறேன். எங்கடா ஓடுறா, நான் வரேன், அவனை அடிக்க போகிறேன்டா. அவன் என்ன நினச்சினுக்கிறான், நான் பாட்டாவே இருப்பேன்னு நினச்சினுக்கிறான். அப்புறமா தான் தெரியுது அவனை நான் ஊறுறதை பார்த்துட்டு உஷாராகி நான் சைட்லலாம் ஓடுறான், கலப்பினு ஓடுறான். நானும் கண்டெய்னரில் ஓடுறேன், இங்கே ஓடுறேன். அப்போ ஒரு இடத்துல நின்னான். அடிக்கலாம் சரி அச்சிலாம் நினச்சா. அப்போ திரும்பி பார்த்தா உள்ளே ஓட்டான். இன்னும் எனக்கே ஆட்டை காமிச்சிருக்கிறான். இவன் இந்த ரவுண்டு ஜெயிக்காமல் விட மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இப்போ எங்கே இருந்தாலும் நீ அச்சு தானே, எப்படி இருந்தாலும் நீ வந்து தானே அவனை முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட அங்கே எகிர்றான். இப்போ டக்குன்னு சரி நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம், அவன் எப்படி வருவான் அச்சிலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்தான். அச்சா மேலே படவேலை, என்னடா மேலே படவேலைன்னு பார்த்து ரெண்டாவது ஆடி அச்சு பார்த்தீங்களா, அது ஊந்துச்சு. சரி, டேமேஜ் பார்த்தீங்கன்னா 66 தான் போயிடுது. சரி, நம்ம இங்கே ஒரு அடி அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு அடி ஆச்சு. இப்பயும் டேமேஜ் மட்டும் தான் போச்சு, லைஃப் போகவே இல்லை. அவனும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் விட ஆரம்பிச்சிட்டான். சரி, உட்காந்து நம்ம வட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கும்போது கரெக்டாக வந்தால் இன்னொரு ஷார்ட் அடிக்கிற மேலே பட வேலை. எப்படியாவது இந்த ஒரு அடி மேலே மண்டையில் ஊந்துடணும் சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிறேன். வெளியே வந்தால் இதுவும் மிஸ்ஸு. அவன் தான் செம டேமேஜ் கொடுத்துட்டான். அதே மாதிரி தான் ஒரு 1 டேப் வச்சு இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு ஜெயிச்சாலே போதும். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் போயிட்டானா செக் பண்ணால் இல்லை மேலே தான் ஓடி வரான். இந்த வாட்டியும் ஃபஸ்ட் அடி மேலே படவே இல்லை, செகண்ட் அடி மேலே படல. அவன் செம டேமேஜ் கொடுத்துட்டான். நான் ரீலோட் பண்ணுறதுக்குலாம் அவன் நஷ்டானா. சரி, நம்ம மெடிக்கேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மெடிக்கேட் போட்டுக்கிறேன். அவன் சைடில் எகிரி வரான். சரி, நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு அழுத்தினாலே 5 போகுது. சரி, இங்கே தானே இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சுற்று தாங்க சுற்றினேன். எச்சாட்டாச்சு. இந்த ரவுண்டும் ஜெயிச்சாச்சு. நம்ம தொடர்ந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 3 ரவுண்ட் தான் ஜெயிக்கணும்.
தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் 2 ஏடபிள்யூஎம் எடுத்துட்டான். எனக்கு ஏடபிள்யூஎம்ல கொஞ்சம் தான் ஆட வரும், அதுக்கேற்ற மாதிரி அவன் நஷ்டம் ஒரு ஐடி, நானும் அவனை ஒரு அடி அடிச்சிட்டேன். அப்போ 10வது செகண்ட் அடி அவன் செத்துட்டான். அவனுக்கு லோட் ஆயிடுச்சு போல, கன்று மாற்றலை போல, மாற்றிருந்தாலும் அவன் நடிச்சிருப்பான். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு வந்தது. அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி 2 கன்று எடுத்துட்டேன். அவன் அப்படியே இந்த பக்கம் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் வர வேலை, எங்கடா மேலே வரான்னு பார்த்தா அப்பா அங்கே ஓடுனுக்கிறான். சும்மா நான் ஸ்கோப் பண்ணி அடித்தேன், அவன் மேலே பட வேலை. அப்பா அவன் நின்று பார்த்துன்னு இருந்தான், நானும் அவனை அடிச்சிட்டேன், இன்னும் அவன் அடிச்சிட்டான். சரி நம்ம அவன் அடுத்துக்குள்ளே இது போக பார்த்தா ஃப்ரீஸ் போட்டு லைஃப் போக பார்த்தான். நம்ம அதை கட்டி மிஸ் ஆகிட்டோம். சரி மெடிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் போட்டுனே இருக்கிறேன் நான். ஏன்னா நம்ம லைஃப் எத்தனா அவன் ஏடபிள்யூ மேட்ச் ஆச்சா இன்னொரு ஸ்டார்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால தான். அப்போ பார்த்தா எங்கள் சைடில் வந்தான், ஒரு வாட்டி மிஸ் ஆயிடுச்சா. சரி இப்போ மேலே வருவான் சொல்லிட்டு மேலே ஆச்சா, மேலே ஒரு வாட்டி மிஸ்ஸு. சரி இங்கேருந்து வருவான் பார்த்தா ஒரு அடி ஆச்சா, இன்னொரு அடி கன்று ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 4 நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சை வந்து ட்ரா பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ரவுண்டு 4 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். நம்ம இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு அடிச்சா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் தான் நிறைய ட்ரை பண்ணோம். ஏன்னா அவன் மேலே ஏறி வரும்போது அவனுக்கு ஹெட்டு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஹெட்ஷாட் அடிச்சிடலாம் அவனை. அதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பேரலு, டெஸ்டிகிளு, எஸ்பிடி ஏற்றுறேன், அதாவது ட்ரகுனும் ஏற்றுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சும்மா சுற்றின்னு இருப்பேன். அதே மாதிரி சுற்றின்னு எப்படியாவது இந்த ரவுண்ட் அவன் அச்சுன்னு சொல்லிட்டு இந்த எஸ்பிடி எடுத்து கையில் வச்சுனே இருக்கிறான். அவன் மேலே வந்தானா அடிக்கிறதுக்கு, அவனை பார்த்துனே கரெக்டாக வந்தால் ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு மேட்ச்சை முடிச்சாச்சு. எப்படியோ ஒரு ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். இது நான் சும்மா ட்ரை தான் பண்ணி பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக ஆடுற மாதிரி இருக்குது. நீங்களும் இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா இருக்க டைமு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வேறு எதனா சேலஞ்ச் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்கள் சஜஷனில் வரும். சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.